அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான துல்காதா மாதத்தின் இறுதி ஜும்ஆவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்காதாவுக்கு அடுத்த மாதமாகிய துல்ஹஜ் மாதம் பல நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய, பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் நம்மை நோக்கி வர இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த துல்ஹஜ் மாதத்தில் நிறைவேற்றுகின்ற அமல்களை பற்றி அடுத்த வாரம் நாம் தெரிந்து கொள்வோம். குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தில் நிறைவேற்றுகின்ற அமல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த, மிகவும் கவனத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை உல்ஹியா என்ற கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலியமாக அவர்களை நினைவு கூறும் விதமாக நிறைவேற்றுகின்ற ஒரு இபாதத், ஒரு வணக்கம், அதுதான் உல்ஹியா என்ற குர்பானியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய திருப்பொருத்தத்தை, அவனுடைய ஓப்பை பெறுவதற்காக வேண்டி என்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு தருணத்திலும் எதையும் நான் அர்ப்பணிப்பதற்கு நான் தயார், எதையும் நான் கொடுப்பதற்கு தயார் என்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தியாகத்தை, ஆத்மார்த்தமான ஒரு ரீதியிலே ஒரு சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒன்றாக குர்பானி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை குறித்த சில அவசியமான சட்டதிட்டங்களை இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் தெரிந்து கொள்வோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி என்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலம் தொட்டு நடைபெறுகின்ற ஒரு சுன்னத்தான நடைமுறையாக இருந்த போதிலும், நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த குர்பானி விஷயமாக அவர்களுடைய நடைமுறை என்ன என்பதாக நாம் பார்க்கிற பொழுது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா 10 சினீன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலே 10 ஆண்டு காலம் தங்கி இருந்தார்கள். யுதஹி குல்ல சனத்தின், ஒவ்வொரு ஆண்டும் உல்ஹியா கொடுத்திருக்கிறார்கள், குர்பானி வழங்கி இருக்கிறார்கள் என்பதாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல நாட்கள் சாப்பிடாமல் தங்களுடைய வாழ்நாட்களை கழித்திருக்கிறார்கள் என்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே, ஒரு சஹாபி அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே ஒரு கல்லை கட்டியிருக்கிறேன் என்பதாக கொண்டு வந்து காண்பிக்கிற பொழுது, அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈருலக சர்தார், ஈருலகத்தினுடைய தலைவர், யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் படைத்திருக்காது என்று, படைத்திருக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானோ, அப்படிப்பட்ட அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய ஜுப்பாவை மேலாடையை தூக்கி காண்பிக்கிறார்கள். தங்களுடைய வயிற்றிலே 2 கல்லை வைத்து கட்டியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது பலஸ்தீனத்திலே இருக்கின்ற காசாவுடைய பகுதியிலே நடக்கின்ற நிகழ்வுகள் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. சரியான உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதாக உலக அளவிலே எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கையின் ஊடாக நேற்றைய தினம் வந்த ஒரு வீடியோவிலே ஒரு சிறுவன் தன்னுடைய வயிற்றிலே கல்லை வைத்து துணியால் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் வந்தது. அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், எந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகளிலும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதே நிலைதான் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள். நபி அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே 2 கல்லை கட்டி கொண்டிருக்கக்கூடிய பசியை தாங்கிக் கொண்டு மிகவும் வசதியற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்ததாக
நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் மதீனாவுடைய அந்த காலங்களில் 10 ஆண்டுகளும் நபி அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குர்பானியுடைய மகத்துவம் எவ்வளவு மகத்துவமானது, அவருடைய நன்மை நாளை மறுமை நாளிலே நமக்கு எவ்வளவு பலன் தரக்கூடியது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே வசதியானவர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு ஒரு ஆடை வாங்கி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஆடு குர்பானி கொடுக்க வசதி இல்லை என்று சொன்னால், அதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால், குறைஞ்சபட்சம் மாட்டிலே கூட்டிலாவது நாம் சேர்ந்து நம்முடைய குர்பானி என்ற கடமையை நாம் நிறைவேற்றி அதனுடைய நன்மைகளை நாம் அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, குர்பானியுடைய அந்தஸ்து இருக்கிறது, அது அந்த அந்தஸ்தை எந்த ஒரு தர்மமும் அதற்கு ஈடாக ஆக முடியாது. எந்த ஒரு தர்மமும் என்ன செய்ய முடியாது, அதற்கு ஈடாக முடியாது. ஏனென்று சொன்னால் தர்மம் இருக்கிறது, சதக்கா இருக்கிறது, அது எதை வேண்டுமானாலும் சதக்கா செய்யலாம். குர்பானி என்பது அது ரூஹை, உயிரை கொடுப்பதாக இருக்கிறது. சதக்கா என்பது அது பொருளை கொடுப்பதாக இருக்கிறது. சதக்கா என்பது எந்த ஒரு பொருளையும் எந்த தருணத்திலும் எந்த நேரத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதுக்கு பேர் தான் சதக்கா. ஆனால் குர்பானி என்பது அப்படிப்பட்டது கிடையாது. குறிப்பிட்ட மாதத்தில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் கொடுக்கப்படுகின்ற ஒரு இபாதத்தாக இருக்கிறது. வேறொரு நாட்களில் குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் அல்லாத நாட்களில் ஒருவர் குர்பானி கொடுக்கிறார் என்று சொன்னால் அது சதக்காவுடைய நன்மையாக, கரியை சதக்கா செய்தார், இறைச்சியை சதக்கா செய்தார் என்ற நன்மையாக அமையுமே தவிர குர்பானியுடைய நன்மையாக அமையாது. அப்ப சதக்காவிற்கும் குர்பானிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால குர்பானியுடைய நாட்களில் கூட இறைச்சி கடைகளிலே இறைச்சியை வாங்கி நாம் சதக்கா செய்வது அந்த குர்பானியுடைய நன்மைக்கு ஈடாக ஆக முடியாது. நம்ம ஒரு பிராணி வாங்கி ஏன் சிரமப்பட்டு அதை அறுத்து அதனுடைய வீடெல்லாம் ரத்தமாக, வீடெல்லாம் தூசியாகிறது, அதனால நம்ம கறி கடையில் இவ்வளோ கறி வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒருத்தர் வாங்கிட்டு போய் கொடுத்துறாரு அப்படின்னா அவருடைய குர்பானியாக அது ஏற்றுக்கொள்ளப்படுமானா ஏற்றுக்கொள்ளப்படாது. அது சதக்காவாக தான் ஏற்றுக்கொள்ளும். ஒரு பிராணி வாங்கி அதை என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுக்கென்று நியத்து வைத்து அல்லாஹுடைய பெயரால் அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த குர்பானியுடைய நன்மையை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனைய சதக்காக்களை மற்ற எந்த தருணத்தில் வேண்டுமானால் நாம் செய்து அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். குர்பானியை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாட்களில் மட்டும்தான் நம்ம செய்து அடைந்து கொள்ள முடியும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். யார் மீது கடமையாகுவதற்கு பொருளாதார வசதி எவ்வளோ இருந்தால் கடமை அப்படின்னா 200 குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களாகிய பிறை 10, பிறை 11, பிறை 12 ஆகிய இந்த தினங்களில் நம்முடைய தேவைகள் போக மேல் மிச்சமாக இருக்கின்ற நம்முடைய அடிப்படை தேவைகள், கடன்கள் போக மேல் மிச்சமாக இருக்கின்ற அந்த சொத்துடைய மதிப்பு 200 திர்ஹத்துடைய அளவு. தங்கத்துடைய மதிப்பில் 87.5 கிராம் தங்கம், வெள்ளியுடைய மதிப்பில் 612.5 கிராம் வெள்ளியுடைய மதிப்பளவு. அதாவது தங்கம் வெள்ளி இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அவர்கள் மீது என்ன செய்யும், கடமை. அல்லது இந்த தங்கத்துடைய அளவு 87.5 கிராம் தங்கத்துடைய அளவுக்கான தொகை ஒருத்தர்கிட்ட இருக்கு. 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பளவிற்கான அன்றைய ரேட் பிரகாரம் என்ன தொகையோ அந்த தொகை ஒருத்தர்கிட்ட இருக்குது. இந்த 3 குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த நாட்களில் யார்கிட்ட இருக்குதோ அதுக்கு மதிப்புள்ள தொகை யார்கிட்ட இருக்கோ அவர் மீது கடமை. அடுத்ததாக தங்கம், வெள்ளி, பணம் இந்த 3ம் சேர்ந்து குறைந்தபட்ச அளவாகிய வெள்ளியுடைய 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பளவிற்கு ஒருத்தர் இருக்கு.
ஒருத்தர்கிட்ட 87 கிராம் தங்கம் இல்லை, கொஞ்சோண்டு தான் தங்கம் இருக்குது, கொஞ்சோண்டு தான் வெள்ளி இருக்குது, கொஞ்சம் தான் பணம் இருக்குது. இப்போ இவர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, 87 கிராம் தங்கம் இல்லை, அதனால் என் மீது குர்பானி கடமை இல்லை. 612 கிராம் அளவுக்கு வெள்ளி இல்லை, அதனால் என் மீது கடமை இல்லை. அல்லது 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதனால் என் மீது கடமை இல்லை என்பதாக நினைத்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நல்லா கவனிக்கணும். தங்கத்தில் கொஞ்சம் தான் இருக்குது, வெள்ளியில் கொஞ்சம் தான் இருக்குது, பணம் கொஞ்சம் இருக்குது. இதை மூணையும் சேர்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்ச அளவாகிய 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பளவிற்கு அதனுடைய ரேட், அதனுடைய தொகை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் மீதும் குர்பானி கடமையாக ஆகக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி இதே 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பளவிற்கான வியாபார சரக்குகள் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் மீதும் கடமையாகக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி தாங்கள் குடியிருக்கின்ற வீடு அது அல்லாமல் கூடுதலான வீடோ கூடுதலான கட்டிடங்களோ யார்கிட்டாவது இருந்தால் அவர்கள் மீதும், அதே மாதிரி தாங்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துகிற வாகனம் அல்லாத கூடுதலான வாகனங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவர்களும், வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள், அது நமக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசியமான தேவைகள் போக மேல்மிச்சமாக ஆடம்பரமாக எவைகளெல்லாம் நாம் கூடுதலாக வைத்திருக்கிறோமோ, விருந்தாளிகள் வந்தால் பயன்படுத்தலாம், அது என்ன கொஞ்சோன்னு தட்டு இருக்கலாம், அதை தாண்டிய கூடுதலான சாமான்கள் ஷோகேஸுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதிகப்படியான வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவையை தாண்டிய ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. டிவி போன்ற அந்த சாதனங்கள் கூட அத்தியாவசிய தேவையில் உள்ள வராது, அது ஆடம்பரத்தில் வரக்கூடியதாக இருக்கு. அத்தியாவசியம்னா ஒரு சிறிய அளவில் இருக்கலாம், சிறிய தொகையில் இருக்கலாம், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அது தேவையை தாண்டி ஆடம்பரமான பொருள். அப்ப தேவைக்கு அவசியமான பொருட்களை தாண்டி ஆடம்பரமான கூடுதலான பொருட்களாக நாம் எவைகளெல்லாம் வைத்திருக்கிறோமோ அது எல்லாத்துடைய மதிப்பு அந்த வெள்ளியினுடைய 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பளவிற்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் மீது குர்பானி கொடுப்பது கடமை என்ற சட்டம் வருகிறது. அவர்களெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக எந்த எதை நாம் குர்பானிக்காக நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த 3 தான் இந்த கால்நடைகளில் இந்த 3 தான் குர்பானிக்குரிய பிராணிகள். ஹதீஸ்களில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா தத்பஹு இல்லா முசின்னத்தன், முசின்னாவை தவிர நீங்கள் குர்பானி வேறு எதையும் கொடுக்காதீர்கள். இல்லா அசுர அலைக்கும், உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்று சொன்னால், அதை கிடைப்பதில் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று சொன்னால், ஃபதத்பஹு ஜஸ்அத்தம் மினல்லாஹி, செம்பரி ஆட்டிலிருந்து அதாவது ஜஸ்ஆ அப்படின்னா 6 மாத குட்டிக்கு சொல்லுவான். செம்பரி ஆட்டில் 6 மாத குட்டி என்ன செய்யலாம், நீங்கள் அறுத்து கொள்ளலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ முசின்னா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒட்டகத்தில் 5 வயது பூர்த்தி, பல்லு விழுந்ததுக்கு சொல்லுவாங்க அசல்ல அகராதி பிரகாரம். இப்போ மார்க் அடிப்படையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முசின்னா அப்படின்னா ஒட்டகத்தில் 5 வயது பூர்த்தியானதாக இருக்க வேண்டும், மாட்டிலும் ஆட்டிலும் 2 வயது பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரப்படுகிறது. வேறு ஒரு ஹதீஸில் ஆட்டிலே 1 வயது உடைய ஆடு கொடுக்கலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு மார்க்க அறிஞர்கள் ஒட்டகத்திலே 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், மாட்டிலே 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஆடாக இருக்கும் என்று சொன்னால் அது 1 வயது பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். அது செம்மறி ஆடாக இருந்தால் அது 6 மாத குட்டி, வெள்ளாட்டினுடைய 1 வயதுக்கு நிகராக அது நல்ல கொழுத்ததாக இருக்கும் என்று சொன்னால்
தாராளமாக அதை என்ன செய்யலாம், இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் தாராளமாக கொடுக்கலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த வயது என்பதை பல்லு முன்னாடி ஆட்டுடைய மாட்டுக்கெல்லாம் முன்னாடி பல்லு வளர்ந்துருக்கான்னு பார்ப்பான். 2 பல்லு வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்குரிய வயது வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆட்டுக்கு 2 பல்லு வந்துருச்சுன்னா அதுக்குரிய 1 வயது அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். மாட்டுக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா மாட்டுடைய 2 வயது பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சொல்லுவான். இப்போ இப்படி பல்லு இருக்குதான்றது கண்டிப்பாக பார்த்தாகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது ஒரு அடையாளம் தான். பல்லு வளர்ந்துருக்கான்னு பார்க்கறது என்னங்க, ஒரு அடையாளம். மார்க்கத்தில் வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனையான ஒரு விஷயம். அதில் வயது பூர்த்தி அடைஞ்சிருச்சு என்பதற்கான அடையாளம் தான் அந்த பல்லு வளர்ந்துருக்கா பல்லு விழுந்திருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கறது. ஒரு சில கால்நடைகளில் பல்லு வளராமலேயே அது வயதை அடைந்தது கூட இருக்கலாம். அதனால் மார்க்கத்தில் பல்லுடைய அந்த அடையாளங்களை பார்க்கப்படாது. மார்க்கத்தில் வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். 1 வயது கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாட்டிலே 2 வயது முழுமையாக பூர்த்தி அடைந்து 3வது வயதிலே நுழைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது குர்பானிக்குரிய பிராணியாக கருதப்படும். இது குர்பானியுடைய சட்டத்தில் மட்டும் கிடையாது. அகீகா கொடுப்பதாக இருந்தாலும் அந்த சமயத்திலும் என்ன செய்யணும், இதே வயது கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே ஆடு மாடு இதனுடைய வயதை நாம் கவனத்தில் கொண்டு நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அந்த பிராணியினுடைய பல வகைகள் இருக்கு. ஆடுகள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் குறும்பாடுன்னு சொல்லுவாங்க, செம்பரி ஆடு, வெள்ளாடு, துரும்பாடு, கம்பளி ஆடு, இப்படி பல பெயர்கள் சொல்கிறாங்க. இப்போ பல பெயர்கள் உள்ள ஆடுகள் இருக்குதே, இது எதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா எல்லா வகையும் தாராளமாக கொடுக்கலாம். மாட்டுலேயும் மாடு, எருமாடு எத்தனை வகை இருக்கோ எல்லா வகையும் கொடுக்கலாம். ஒட்டகத்தில் அதே மாதிரி 3 பிராணியிலும் எது வேண்டாலும் கொடுக்கலாம். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்கிறான், சமானியத்த அஸ்வாஜ். அல்லாஹ் தாலா இந்த கால்நடை பிராணிகளில் 8 வகையான பிராணிகளை அல்லாஹ் 8 வகையாக படைச்சிருக்கிறான் அப்படின்னு 8 ஜோடிகளை படைச்சிருக்கா. ஆண் பெண் என்பதாக மினல் மாசிஸ்னை, எல்லாத்துலேயும் செம்பரி ஆட்டில் ஆணும் பெண் இருக்குது. இந்த மாதிரி வெள்ளாட்டுலேயும் ஆணு பெண் இருக்குது, மாட்டுலேயும் ஆணு பெண் இருக்குது. இந்த மாதிரி அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அது எல்லா வகையும் என்ன செய்யலாம், தாராளமாக இந்த 3 ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த 3இல் எல்லா வகையும் என்ன செய்யலாம், தாராளமாக கொடுக்கலாம். இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வரும்போது யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, மாடு கொடுத்த நன்மை, ஆடு கொடுத்த நன்மை என்ற அந்த சிறப்பு ஹதீஸை வைத்து சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ஒட்டகம் சிறந்தது, 2வது மாடு சிறந்தது, அடுத்து ஆடு சிறந்தது என்பதாக சொல்கிறாங்க. வேறு சில உலமாக்கள் ஆடு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. நபி அவர்களும் அதான் கொடுத்தாங்க. அதனால் அந்த ஆடு தான் அது ரொம்ப சிறந்தது. ஆடு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்ததாக மாடு என்பதாக நம்ம என்ன செய்யலாம், பங்குல சேரலாம் என்பதாக வேறு சில உலமாக்கள் குறிப்பிடுறாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, அடுத்ததாக நம்ம கூட்டு குர்பானியில் நாம் சேர்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுது சில நிபந்தனைகளை நம்ம கவனத்தில் கொள்ளணும். கூட்டு குர்பானியில் சேரக்கூடியவர்கள் ரொம்ப சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிராணியை வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், ஒன்றா சேர்ந்துடணும். இத்தனை பேர் சேர்ந்து நம்ம குர்பானி கொடுக்குறோம், என்ன செய்யணும், பிராணி வாங்கிறதுக்கு முன்னாடியே கூட்டு சேர்ந்துடணும். பிராணியை ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சொந்த காசில் வாங்குறாரு, வாங்கிட்ட பிறகு மற்றவங்களை என்ன செய்கிறார், சேர்த்துக்கிறார். அது சிறந்தது கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. தான் என்ன செய்யணும், வாங்கிறதுக்கு முன்னாடியே 7 பேர் சேர்ந்து அந்த பிராணி என்ன செய்யணும், வாங்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, அல் பக்ரத்து அன் சபஅத்தின் வல் ஜஸூர் ஐல் பஈர் அன் சபஅத்தின். ஆடு ஒரே ஒரு நபர் தான் கொடுக்கணும். மாடாக இருந்தால், ஒட்டகமாக இருந்தால் 7 நபர்கள் சேர்ந்து என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறனால 7 பேர் தான் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் நிர்பந்தம் கிடையாது. 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், 6 பேர் சேர்ந்து என்ன செய்யலாம், தாராளமாக கொடுக்கலாம். அல்லது ஒரே ஒரு நபராக ஒரு நபர் மட்டும் ஒரு மாடை வாங்கி குர்பானி கொடுக்கணும் விரும்புகிறாருன்னா தாராளமாக என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். 7 பேரை விட குறைவான நபர்கள் தாராளமாக இருக்கலாம்.
7 பேரை விட அதிகமாகி விடக்கூடாது என்பதற்கான ஆதாரம் தான் இதெல்லாம். 7 பேர் வரைக்கும் நபி அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களை கொடுக்க சொல்லி நபி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 7 பேர் வரைக்கும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அனுமதி இருக்கே தவிர அதை விட கூடுதலாக ஆகக்கூடாது என்பதற்கான ஆதாரமே தவிர குறைந்த நபர்கள் தாராளமாக இருக்கலாம், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படி குறைந்த நபர்களோ அல்லது 7 நபர்களோ சேர்ந்து குர்பானி கொடுக்கும்போது 4 விதமான நிபந்தனைகள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த 7 நபர்களும் கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுக்கிற பொழுது 7 நபர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரேனும் ஒருவர் இணைந்தால் அந்த குர்பானி கூடாது. இரண்டாவது நிபந்தனை, 7 பங்குதாரர்களுடைய நாட்டமும் நீயத்தும் ஒரே நீயத்து குர்பானியாக இருக்க வேண்டும். அல்லது ஏதேனும் நன்மையை கருதி அவர்கள் என்ன செய்யணும், நன்மையான காரியத்தை விரும்பி அவர்கள் நியத் செய்திருக்க வேண்டும். நன்மையான காரியத்தை நியத் செஞ்சிருக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா, கறிக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, சேரக்கூடாது. 6 பேர் இருக்கிறாங்க, நானும் ஒருத்தர் கறிக்காக, எங்கள் வீட்டில் கறி தேவைப்படுது, கம்மியாக கறி கிடைக்குது, கறிக்காக நான் என்ன செய்கிறேன், இன்னொரு பங்காக நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கறிக்காக சேர்ந்து இறைச்சி கிடைக்கிறதுக்காக சேர்ந்துக்கூடாது. அப்படி சேராமல் நன்மையுடைய எண்ணத்தில் என்ன செய்யலாம், தாராளமாக சேரலாம். குர்பானியுடைய நியத்து அல்லது அகீகாவுடைய நன்மையுடைய அந்த வார்த்தை ஏன் சொல்லப்படுதுன்னா, ஒருவர் அகீகாவுடைய நியத்தில் ஒருத்தர் சேருகிறார் என்று சொன்னால் தாராளமாக கூடும். அகீகாவும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு இபாதத். அந்த இபாதத்துடைய நியத்தில் ஒருத்தர் என்ன செய்யலாம், 7 பேருடைய பங்குல ஒருத்தர் அகீகாவாக சேர்றார். ஆணுக்காக 2 பங்காக, பெண்ணுக்காக 1 பங்காக சேர்ந்து கொள்றாங்க. மீது 5 பேர் குர்பானியுடைய நியத்தில் இருக்கிறாங்க. குர்பானி கூடுமானா தாராளமாக கூடும். ஏன்னா எல்லாருடைய நியத்தும் இபாதத்தாக இருக்கு. அப்படி இல்லாம எல்லாருடைய நியத்து 6 பேருடைய நியத்து குர்பானியாக, ஒருத்தர் கறிக்காக இறைச்சிக்காக சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லாருடைய குர்பானி கூடாது. அடுத்து மூன்றாவதாக 7 பேருடைய பணமும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒருத்தரை விட இன்னொருத்தருடைய தொகை அது கூடுதலாக குறைவாக இருக்கக்கூடாது. எல்லாருடைய பணமும் சரிசமமாக காசு போட்டு அது வாங்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நான்காவதாக 7 பேருடைய பணங்களில் யாருடைய பணமும் முழுக்க ஹராமான பணமாக அது இருக்கவே கூடாது. ஹலாலான முறையிலே சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதில் ஒருவருடைய ஹராமான பணம் சேர்ந்திருந்தாலோ எல்லாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, பேங்க்கில் உள்ள காசை அனுப்பிடுறான், பேங்க்கில் உள்ள வருகின்ற அந்த வட்டி பணத்தை இதில் பயன்படுத்திடுறான். இந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. ஒருபோதும் உயர்வான நாளை மறுமை நாளில் நமக்கு பலன் தருகின்ற ஒரு உயர்வான ஒரு இபாதத்தை நாம் ஹராமான காசை கொண்டு நாம் செயல்படுத்துவதற்கு ஒருபோதும் முனைந்து விடக்கூடாது. அதனால் நம்முடைய இபாதத் பாழாகி விடுவதோடு நம்மளோடு கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய இபாதத்தையும் பாழாக்கிய ஒரு குற்றம் ஏற்படும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு எல்லோருடைய நியத்தும் எல்லோருடைய பணமும் எல்லோருடைய அது ஹலாலான பணமாக அது இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கூட்டு சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அதில் யாராவது ஒருத்தர் குர்பானி கொடுப்பதற்கு முன்பதாகவே மௌத்தாகிவிட்டார், இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய வாரிசுதாரர்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். அவருடைய வாரிசுதாரர்கள் அதை குர்பானி கொடுப்பதற்கு அவங்க அனுமதிச்சாதான் அது குர்பானி கூடும். வாரிசுதாரர்கள் யாரும் அனுமதி கொடுக்கலன்னா அங்கே குர்பானியே கூடாமல் போயிடும். ஏன்னு சொன்னால் அவருடைய கடமை இறந்தவுடன் அவருடைய கடமை நீங்கிடுது. வாரிசுதாரர்கள் மீது அந்த பொறுப்பு வந்துடுது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இறந்து விட்டால் அவருடைய வாரிசுதாரர்கள்ட்ட அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா எல்லாருடைய குர்பானி வீணாயிடும். அடுத்ததாக கூட்டு சேர்ந்து கொடுக்கும்போது ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அதை மறுக்கிறார். நான் கொடுக்கல, காசு கொடுக்கல, நான் விரும்பலை, நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார், மறுக்கிறார். அப்படின்னா கூட்டு சேர்ந்து வாங்கினதுக்கு பிறகு, குர்பானி கொடுத்ததற்கு பிறகோ வாங்கினதற்கு பிறகோ ஒருத்தர் இடையில மறுக்கிறாருன்னா அவருடைய மறுப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் கண்டிப்பாக பணம் கொடுத்தே ஆக வேண்டும். நம்முடைய பிராணி நல்ல முறையில் திடகாத்திரமாக நல்ல ஒரு பிராணியாக கொளுத்ததாக ஆரோக்கியமானதாக அது இருக்க வேண்டும். எந்த விதமான வெளிரங்கமான எந்த நோய் இருக்கக்கூடாது. வெளிரங்கமான எந்த நோய் இருக்கக்கூடாது. ஹதீஸ்ல நல்ல தெளிவாக இருக்கு. தெளிவாக தெரியக்கூடிய நொண்டி,
தெளிவாக தெரிகின்ற பார்வை குறைபாடு உள்ளது, தெளிவாக தெரிகின்ற நோய் உள்ளது, எலும்புல மஜ்ஜை இல்லாத ஒரு மெலிந்த ஒரு பிராணியாக இருக்கும் என்று சொன்னால் இந்த குறைபாடு உள்ளவைகள் எல்லாம் கொடுக்கக்கூடாது என்பதாக ஹதீஸில் நபியவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் வெளிப்படையில் தெரியாத மறைவாக ஏதேனும் காயம் இருக்குன்னா தாராளமாக கூடும். வெளியில் தெரிகிற மாதிரி உதாரணமாக எடுத்துக்கிட்டா இப்போ கொம்பு இருக்குது, இந்த கொம்பு கொஞ்சம் உடஞ்சிருக்கு, தாராளமாக கூடும். கொம்பு இல்லாமலே சில பிராணி இருக்குது, தாராளமாக கூடும். ஆனால் கொம்புடைய ஆழம் வரைக்கும் முழுசாக கொம்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கொம்புடைய உள்பகுதி கண்டிப்பாக அது காயம் ஏற்பட்டிருக்கும், அதனால் அதை கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அதனுடைய கொம்பு முழுசாக உடஞ்சிருக்கிறது போது அது உள்ள காயம் ஏற்பட்டிருக்கு, சாத்தியம் இருக்குது, அதனால் அந்த பிராணி கொடுக்கக்கூடாது. வெளிரங்கமாக தெரிகின்ற குறை தெரிகின்ற எந்த ஒரு பிராணி என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் கடனுக்கு வாங்கி குர்பானி கொடுக்கிறார், வசதி உள்ளவராக இருக்கிறார், கடனுக்கு வாங்கி கொடுக்கிறார் என்று சொன்னால் தாராளமாக ஒரு நன்மையான விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த நன்மை அடைந்து கொள்வதற்காக அப்போ காசு இல்லை அவர்கிட்ட, அதனால் கடனை வாங்கி கொடுக்கிறார், தாராளமாக கூடும். ஆனால் ஒருத்தர் வசதியே இல்லை, அவர் என்ன செய்கிறாரு, கடன் வாங்கி கொடுக்கிறார் அப்படின்னு அவர் மீது கடன் கொடுக்க வேண்டிய கடமை கிடையாது, கடன் வாங்கி தரணும்னு கடமை கிடையாது. மீறி அவர் வாங்கிட்டார் அப்படின்னா அவர் மீது கொடுப்பது கடமை. ஏன்னா அந்த நியத் செய்து வாங்கிட்டார், அதனால் கொடுப்பது கடமை. கொடுப்பது கடமை அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது இன்னொரு சட்டத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த பிராணி நாம் வாங்கி குர்பானிக்காக வாங்கிய பிராணி அது காணாமல் போயிடுச்சு, அல்லது அது இறந்துருச்சு, அல்லது அது திருடு போயிடுச்சு அப்படின்னா அப்போ யார் வசதி உள்ளவர் வாங்கினாரோ அவர் தன் சார்பாக இன்னொரு பிராணி வாங்கி கொடுப்பதும் அவர் மீது கடமையாகும். ஆனால் வசதி இல்லாதவர், ஏழை, அவர் இன்னொரு பிராணி வாங்கி தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்னொரு பிராணி அவர் என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டார். தானே முன் வந்து என்ன செஞ்சார், தன்னுடைய குர்பானி கொடுக்கறதுக்காக ஆசையாக வாங்கினாரு, அவர் மீது கடமையாக இல்லை, இருந்தாலும் வாங்கினாரு. அந்த பிராணி காணா போயிடுச்சு, மறுபடியும் என்ன செஞ்சார், விரும்பி இன்னொரு பிராணி வாங்கிட்டார் அப்படின்னா அவர் என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த பிராணியும் கொடுத்தாக வேண்டும், குர்பானி கொடுத்தாக வேண்டும். குர்பானி கொடுத்ததற்கு பிறகு ஏற்கனவே காணா போன பொருள் திரும்ப கிடைச்சிருச்சு, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஏற்கனவே காணா போன பொருள் அந்த பிராணி திரும்ப கிடைச்சிட்டா ஒரு ரெண்டாவதாக வாங்கியது குர்பானி கொடுத்து விட்டால் முன்னாடி குர்பானிக்காக வாங்கிய பிராணியும் சேர்த்து விரும்பினால் கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னால் விட்டு விடலாம். ஆக இது போன்று பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய குர்பானியுடைய கடமைகளை நாம் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எப்படி இலகுவாக ரமலானுடைய காலங்களிலே நாம் நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு ரமலான் நமக்கு கிடைத்ததோ அதுபோன்று குர்பானி என்ற இந்த அமலும் நமக்கு இலகுவாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல் செய்ய தௌஃபீக் செய்தருவானாக.